ரோமருக்கு பரிசுத்த பவுல் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Let's turn to Romans chapter 12 and verse 12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். Rejoicing in hope, patient in tribulation, continuing steadfastly in prayer. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு ஜெபம். The theme and title of my message today is prayer. நீ ஜெபிக்கிறவனா, கண்டிப்பாய் நீ ஜெயிப்பாய். You have to examine yourself and see, are you a person who prays, and if you pray, you will be victorious. நீ ஜெபிக்கிற நபராய் இருந்தால் கண்டிப்பாய் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயிப்பாய். If you are a prayerful person, you will be an overcomer in every situation. You will be victorious. அதை எல்லாரும் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் அனுபவமாக்க வேண்டும். And everybody should make a prayer your personal experience in your day-to-day living. நீங்கள் வாலிபர்களாக இருந்தாலும் சரி, ஸ்திரீ புருஷராக இருந்தாலும் சரி, அல்லது வயோதிபராக இருந்தாலும் சரி, It does not matter whether you're a young person, a lady or a man. உங்களுடைய முதுமையான காலத்தில் கூட ஜெபம்தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் பெற்று தரும். And even in your old age, it is only prayer that will bring you all the blessings. முதிர் வயது உள்ளவர்கள் அதிகமாக ஜெபிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். And the elderly should make it a practice to spend a lot of time in prayer. நிறைய பேர் நீங்கள் சுமக்க வேண்டாததை எல்லாம் எடுத்து தலையில் வைத்திருக்கிறீர்கள். Many of you are carrying unnecessary burdens in your heart. அது உங்களுடையது அல்லவே அல்ல. And these burdens are not meant for you to carry. அதை நீ சுமக்கணும்னு விதியும் கிடையாது. And it is not appointed for you to even carry these burdens. அது எதுக்கு போட்டு சுமந்துக்கிட்டு? And why are you carrying such burdens? இதை நீங்க மனதில் வைத்து செயல்பட்டால் ஜெபிக்க உங்களுக்கு மனம் தோணும். And if you put away such burdens, you will start to desire to pray and spend time in சில prayer. காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது. There are many things that are not taking place in your life. நீங்கள் பல இடங்களுக்கு அலைந்து மனிதர்களை தேடி அதற்கு உரியவர்களை நாடி அவர்களால் காரியம் சாதிக்குமா என்று முயற்சி செய்கிறீர்கள். And you are striving so hard to meet many people, trying to get what you want through the help of man. பல முயற்சிகள் செய்தாலும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்கிற முயற்சியில் வெற்றி அடைய ஜெபிக்க தோணும். So no matter how hard if you try, if you have this faith that God, the victory comes from the Lord, it will only stir you up into praying more. ஒரு குடும்ப தலைவன் வீட்டிலே தனிமையாய் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த குடும்ப தலைவன் தனிமையாய் தேவனோடு ஜெபிக்க கற்றுக்கொண்ட அவன் பொறுப்பில் இருக்கிற குடும்பத்தை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். If the head of the family spends a lot of time quietly in prayer, the Lord will bless the family who God has assigned to him, in whom he is responsible ஒரு குடும்பம் வெற்றிகரமாய் நடக்க அந்த குடும்ப தலைவனை தான் முன்னிறுத்துகிறது வேதம். For a family to be victorious, the Bible first of all gives preeminence to the head of the family, the man. ஆதாமே என்று கூப்பிட்டு கொண்டுதான் வருவார் அவர். When the Lord comes in, he will call for Adam. ஏவாள் பேரை கூப்பிட மாட்டார் அவர். And he will not call out to Eve. பொறுப்பே குடும்ப தலைவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So responsibility is given to the head of the family, to the man. இன்றைக்கு நிறைய குடும்ப தலைவர்கள் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே ஜெபித்து வெற்றி பெறுகிறதில்லை. மாம்சமாக பல இடங்களில் சென்று முயற்சி செய்து தோல்வி அடைகிறார்கள். Today many of the heads of the families are putting all their fleshly efforts into their own work, but they are facing a lot of failure. நான் எந்த காரியத்தையுமே ஜெபித்து தான் வெற்றி பெறுகிறேன். And I always pray before I do anything, and therefore I experience யாராவது ஒரு victory. மனிதர் எனக்கு உதவி செய்தார்கள் என்று அவர்களை தூக்கி தலையில் வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்ததே இல்லை. And I don't have any need for me to praise and brag about people saying that this one or that one helped me. ஐயோ இவர் இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லாம போயிருப்பேங்க, இவர் தாங்க என் வாழ்க்கையில முக்கியமானவர் அப்படின்னு என் பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தி ஒருவரையும் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. I don't have the need to bring some person and introduce them to you and say this is the person who has helped me. அப்படி ஒருவரை சொல்ல வேண்டுமானால் என் ஆண்டவர் இயேசுவை தவிர வேறு யாரும் கிடையாது. And if I have to introduce someone as my helper, there is no one else but the Lord Jesus Christ. என் தேவை என்றால் நான் ஜெபித்து அவரிடம் தான் போகிறேன். So if I have a need, the only thing that I resort to is to pray and to seek the Lord. எனக்கு ஒரு காரியம் பூமியில் சம்பவிக்க வேண்டுமானால் அவரிடத்தில் தான் போகிறேன். If I want to accomplish something in this world, I seek the Lord.
உங்களுக்கு ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணணும்னா அவர்கிட்ட தான் போறேன் நான். So if I want to preach a message to you, I seek the Lord. ஒரு சபையை நல்லா நடத்தணும்னா அதுக்கு வேண்டிய கிருபைக்காக அவர்கிட்ட தான் போறேன். So if I need to lead a church, I go to the Lord to receive grace from him. அவர்தான் என்னுடைய எஜமானன். And he is my Lord and master. அவர்தான் என்னை நடத்துகிறவர். And he is the Lord who leads me. அவரால கூடாதது எதுவுமே இல்லை. And nothing is impossible with my Lord. பண விஷயமானாலும் சரி, குடும்ப விஷயமானாலும் சரி, என்னுடைய தேவைக்கடுத்த விஷயமானாலும் சரி, உலகத்தில் என்ன காரியங்கள் ஆனாலும் சரி, அவரால கூடாதது ஒன்றுமே இல்லை. Be it my personal needs or my family or my financial needs, whatever be the needs in this earth, nothing is impossible with God to meet. ஆண்டவர் தரவில்லை, ஆகவே ஒரு கடன்காரன் இருக்கிறான், அவன் கொடுக்கிறான். இவர் தரவில்லை, அவன் தருகிறான் என்று அவன் வீட்டு வாசல்ல நான் போய் நின்றால் என் கழுத்துக்கு நானே சுருக்கு போட்டுக் கொள்ளுகிறேன் என்று அர்த்தம். So if I forsake the Lord and go and run to the help of man to get any financial blessing, I'm only strangulating myself. நான் ஜெபித்து பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யவில்லை. அதனால நான் அந்த மனுஷன், வட்டி கடன் கொடுக்கிற ஒருத்தன் இருக்கான், நல்ல மனுஷன், போனா எந்த பத்திரம் கித்திரம் இல்லாம அவன் வட்டிக்கு காசு கொடுப்பான் அப்படின்னு அந்த மனுஷன்கிட்ட போய் நிக்கிற அந்த ஒரு நிலைமை உங்களுக்கு இருக்கா? So do you have this experience where you prayed and you didn't get any financial help from the Lord and you went to some man who gives you a lot of money? Have you ever done that? ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஜெபித்து அவர் கொடுக்கலன்னா அது உனக்கு வேண்டாம்னு அர்த்தம். So when you pray to the Lord and the Lord does not grant your request, it means that you do not need what you're asking for. உனக்கு வேண்டாததை அடைந்தே தீருவேன்னு சொன்னா அப்புறம் சுருக்குதான். But if you persist and say that I will somehow get what I'm praying for, then you are just strangulating yourself. ரொம்ப பேர் தங்களை தாங்களே அப்படி மாய்த்து கொள்ளுகிறார்கள். And some of you just keep cheating yourself. கட்டுக்குள் போய் விடுகிறார்கள். And you get into some kind of trap on your own self. பிறரால் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். And you put yourself in a situation where you are put to shame before the others. ஜெபம், Prayer. அவர் மேல் வைக்கிற என்னுடைய முழு நம்பிக்கை காட்டுகிற ஒரு செய்கைதான் ஜெபம். So prayer is a manifestation of your complete and wholehearted trust in the Lord. ஜெபிக்கிறவனுக்கு தோல்வியே கிடையாது. There is no failure for the one who prays. நான் வேதத்துல ஜெபித்து ஜெயித்த ஒரு மனுஷனை பற்றி சுருக்கமாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I would like to share the example of a person who prayed and who won the victory all the time. தானியேல் என்கிற தேவ மனுஷன் அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவர். Daniel is a man of God and he was brought to Babylon as a slave. அவர் போயிருக்கிற நாட்டிலே அவர் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். And when he went to the place that he was taken, he was just to be there as a slave. ஆனால் ஜெபிக்கிறவராய் அவர் இருந்ததினாலே தேவன் அவரை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவரை உயர்த்தினார். But because he was a man of prayer, God promoted him and made him to be seated in the next position beside the king. மீண்டும் சொல்லுகிறேன், கவனியுங்கள். அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்தான். He was in the second position after the king. ராஜாவுக்கு அடுத்த ஒரு டீம், எல்லா நிர்வாகங்களையும் கவனிக்கிற நம்ம ஊர்ல இருக்கிற ஐஏஎஸ் டீம் மாதிரி ஒரு டீம் அந்த ராஜாவுக்கு இருந்தது. So the king had a team of administrators like the IAS officers we had here. பிரதானிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. And the Bible talks about them as chief ministers. அவர்களுக்கெல்லாம் இவன் தலைவன். And he was the head of all these ministers. அவன் மேல் குற்றம் சாட்டும் போது சொல்லுகிறார்கள், அடிமையாய் கொண்டு வரப்பட்ட தானியேல் என்று. மற்றவர்கள் ராஜாவுக்கு அவனை பற்றி பேசும்போது, உயர்ந்த நிலையில் இருக்கும் போதே அவனை பற்றி அப்படி பேசுகிறார்கள். And when they talk about him to the king, they introduce him as a slave. அடிமையாய் கொண்டு வரப்பட்டானே இந்த தானியேல், அவன் தான் ராஜாவின் சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை, நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று சொல்லுகிறார்கள். And they tell the king, the slave that we brought, he is the man who is disobeying the order of the king. நம்மை தூஷிக்கவும் நம்மை இழிவுபடுத்தவும் நிறைய பேர் நம்மை சுற்றி இருக்க, அவர்கள் நடுவில் நம்மை உயர்த்தி வைக்கிறார் என்றால் அதற்கு காரணம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தி காட்டும் ஜெபம் தான். So if we are exalted among people who belittle us and insult us, the only thing that can bring us to that status of promotion is prayer, which is a manifestation of the faith that we have in God. நம்முடைய வாழ்க்கை பிறரோடு சாடலும் மோதலும் சண்டையும் சச்சரவுகளும் வருவதற்கு காரணம் ஜெபம் இல்லாததுதான். The reason we are in strife and anguish and fighting and dispute with people is because of our lack of prayer. அதிகமாக என்னை நான் நம்புவதின் வெளிப்பாடுதான் ஜெபமின்மை. So
A prayerless life is the one that shows that you're a person who only puts your trust in yourself. நான் ஜெபிக்கிறதில்லை, காரணம் என்னை நான் நம்புகிறேன். The reason you don't pray is because you have self-confidence. என்னால் முடியும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள் இருக்கிறது. You have this confidence that I can do it on my own. Therefore, you do not spend time in prayer. இந்த காரியமெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, செய்து விடலாம் என்று எனக்கு நானே சொல்லிக் கொள்கிறேன். So you are so self-conceited and say, this is so simple, I can handle it on my own. ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவன் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எல்லாம் என் தேவனின் அருள்தான், ஆசீர்வாதம் வேண்டும், அதுக்காக நான் ஜெபிப்பேன் என்று அவன் சொல்லுவான். But a person who trusts in the Lord will rely on Lord even for the smallest thing and say he will seek the Lord to get the blessing of the Lord. இந்த காலத்தில் படிக்கிற சிறு பிள்ளைகள் இந்த ஜெபத்தை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். And all the little children should learn to make this prayer of trust in the Lord even when you study. என் மகள் அங்கே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாள், என் மகன் அங்கே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், எங்க அம்மா அங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்க அப்பா ஜெபம் பண்ணிட்டு இருக்க, அந்த வீட்டை கைவிடுவாரா ஆண்டவரே? So how will the Lord let go of a family where the son is praying, the daughter is kneeling down and praying, the wife is praying, the father is kneeling down and praying? அந்த வீட்ல கூச்சலும் கூக்குரலும் இருக்காது. And there will be no reason for screaming and shouting in such a family where the பெரிய family prays. சமாதானம் அந்த வீட்டிலே இருக்கும். Great peace will occupy the family that prays. ஜெபம் இல்லாதது தான் உன் வீட்டுல குழப்பம். There is so much of confusion in your house because there is no prayer in your house. ஜெபம் இல்லாததுனால தான் உன் வீட்டில எல்லாம் காலியா இருக்கிறது, பாத்திரங்கள், உன்னுடைய பணப்பை எல்லாமே காலியா இருக்கிறது. There is so much of emptiness and lack in your house because there is no prayer in your house. ஜெபம் இல்லாததுனால தான் உதவி செய்ய வேண்டிய நீ உதவி நாடி நிற்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறாய். Because there is no prayer in your house, you are not able to be a blessing to others. Instead, you are seeking others to help you. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். And if you turn to Daniel chapter 6 and verse 28, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேஷுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. so this Daniel prospered in the reign of Darius and in the reign of Cyrus the Persian. தானியேல் பிரதேசத்து ராஜாக்கள் ஆண்டு வந்த அந்த இடத்துல அவன் காரியங்கள் ஜெயமாக இருந்தது. So Daniel prospered and was victorious in whatever he did when he was in the place where unbelievers and heathen kings were reigning. அதில் எவர் ஆட்சி செய்தா என்ன, என் காரியம் ஜெயமா இருக்கிறதற்கு தானியேலுடைய முறைமையை நான் பின்பற்ற So வேண்டும். I have to follow the role model of Daniel because he prospered and victorious irrespective of who was leading the nation. இந்த இவரை மாத்திட்டு இன்னொருத்தர் வந்துட்டா ரொம்ப அவர் பெரிய பரிசுத்தவானா? So if this person is taken and another person is replaced, would you say that he's a very holy person? யார் வந்து பரிசுத்தவான் நம்ம நாட்டை ஆள போறாங்க? So which holy person is going to come and rule this nation? இவர் உத்தமர்னு இவருக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த உத்தமரை ஆட்சிக்கு கொண்டு வரும் ஆண்டவரே அப்படி நம்ம ஜெபம் பண்ணலாமா? So can we pray saying, Lord, this is a righteous man and may this righteous man be promoted to rule this nation? உம்முடைய சித்தம் நடக்கட்டும்னு நம்ம ஜெபிக்கிறோம். So we are praying saying, Lord, let thy will be done. இந்தியாவிலே திருச்சபைகள், கிறிஸ்துவின் சபைகள் வளர வேண்டும். And the church of God should spread and grow and multiply in India. கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை கூட வேண்டும். And there should be an expansion in the number of Christians. கிறிஸ்தவர்களுடைய இன்புட், அதாவது அவர்களுடைய நாட்டுக்காக செய்கிற அவருடைய சேவைகள் பெருக வேண்டும். And the input and the contribution of Christians should really multiply and expand. அப்படி என்றால் இந்த நாடு ஆசீர்வாதமாய் இருக்கும். And if that happens, this country will be blessed. எந்த மதம், எந்த ஜாதி, இனம் யாரா இருந்தாலும் எல்லாரையும் நேசிக்க கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் அப்படி இருந்தால் நாடு சமாதானமா இருக்கும். So we do not think about what religion or caste a person belongs to. The Lord has told us to love everybody, and when we as Christians serve the Lord, this nation will be blessed. இதற்கு நாம் கொடி எடுத்துக்கொண்டு தெருவாய் நாம் அலைந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. So we need not carry a flag and do any kind of propaganda. நல்ல ஜெபம் பண்ணினால் போதும். All we need to do is to pray. அவர் எல்லாவற்றையும் செய்வார். And the Lord will take care of everything. என்னுடைய ஜெயத்தை தடுக்க ராஜாக்களுக்கு முடியாது. ஏனென்றால் என்னுடைய ஜெபத்தை கேட்கிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். The God who answers prayers is with me, so no king can stop me from living a victorious life. தானியேலுக்கு இருந்த ஜெப வாழ்க்கையை நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். அதை இந்த குறிப்பை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். முதலாவது, தானியேலுடைய வாழ்க்கையில் பாவ அறிக்கையின் ஜெபம் இருந்தது. So first of all, there was a prayer of repentance in the life of Daniel. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து
ஆண்டவரே, உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே என்று அவர் ஜெபிக்கிறார். Daniel 9:4 reads, and I prayed to the Lord my God and made confession and said, O Lord, great and awesome God, who keeps his covenant and mercy with those who love him. ஒரு ஜெபிக்கிறவன் தேவனிடத்தில் போகும்போது, என்னை கவனிங்கள், ஜெபிக்கிற ஒருவன் தேவனிடத்தில் போகும்போது முதலாவது தன் குறைகள் அவனுக்கு பளிச்சென்று தெரியும். So when a man goes into the presence of the Lord to pray, the first thing that happens is all his sins come before his eyes. ஒரு குறையை உள்ள வைத்து மறைத்து கொண்டு அவரிடத்தில் போக முடியாது. And he cannot hide his sins and go into the presence of the Lord to pray. இந்த ஏர்போர்ட்ல அங்கெல்லாம் இந்த செக் பண்ணும்போது மெட்டல் ரைடரை வச்சு செக் பண்றாங்க. அதுக்கு தப்புறதுக்கு கார்பன் பேப்பரை சுத்திட்டா தெரியாதுன்னு எவனோ சொல்லியிருக்கிறான். அதனால எல்லாத்தையும் கார்பன் பேப்பருக்குள்ள வச்சு அப்படி வந்தாங்க. அதையும் தாண்டி கண்டுபிடிக்கிற மெஷின் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க. So when you go to the airport, you are screened to see whether if there is anything dangerous with those metal machines. But people have all thought that they can cover it with a carbon paper to escape that screening. எவ்வளவு மறைச்சு வச்சாலும் அதை ஸ்கேன் பண்றதுக்கு கருவிகள் இருக்குது. But there are so many instruments to scan, no matter what you do to manipulate that. இயேசுவின் கண்ணுக்கு ஒரு பாவத்தை மறைக்க முடியாது. And nobody can hide their sins from the eyes of the Lord Jesus. நம்முடைய தேவன் ஆவியானவர் ஒரு காரியத்தை பார்க்க முடியாத அவரை ஏமாத்திடலாம் அப்படின்ற கடவுள் அல்ல அவர். Our Lord, our Holy Spirit cannot be cheated upon. There is nothing that you can hide from him. கர்த்தர்ட்ட போன உடனே அவர் நம்ம சுத்தமா இருக்கிறோமான்னு பாப்பார் அவர். The first thing that God does when we go into his presence is to see whether we are clean before him. எண்ணம் எப்படி இருக்குன்னு அவர் பாப்பார். And he will check and see how my heart is. நான் என்னெல்லாம் செய்திருக்கிறேன்றதை அவர் பாப்பார். And he will examine me and see what have I done. போகும்போதே ஆண்டவர்ட்ட என்னுடைய பாவத்தை, அப்பா நான் உம்மிடத்தில் வருகிறேன்ப்பா, நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, பாவியாகி என் மேல கிருபையாயிரும்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா ஆண்டவர் அந்த பாவத்தெல்லாம் பார்க்க மாட்டார், எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரு. When you go into his presence, confessing your sins, saying, sorry Lord, I have done all these sins, he will forgive us of all our sins. தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்கள் பாவத்தை மறைக்கலாம் என்று ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருந்தால் அது ஜெபமாக இருக்காது. So when you go into the presence of the Lord to pray, if you want to hide your sins, what you say is not prayer at all. தேவ சமூகத்தில் போனால் பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று தான் முதலாவது கேட்க வேண்டும். So when you go into the presence of the Lord, the first thing that you should pray for and seek the Lord is, Lord, have mercy on me, a sinner. ஜெபிக்கிறவனுக்கு முதலாவது தெரிந்திருக்க வேண்டியது, என் தேவன் பரிசுத்தமானவர், அவருக்கு விரோதமாக நான் தவறு செய்து விட்டு நான் அவரிடத்தில் ஜெபிக்க முடியாது, ஆகவே அதை அறிக்கை செய்ய வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும். The first thing that a person should understand when he goes to prayer is to understand that God is holy and he should confess his sins and get himself right with God. இரண்டாவது, தானியேல் தாழ்மையோடு ஜெபிக்கிறவன். And secondly, we see that Daniel was a man who humbled himself when he prayed. அதே 9ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பாருங்கள். And if you look at Daniel chapter 9 and verse 3, உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. Then I set my face towards the Lord God to make request by prayer and supplication with fasting, sackcloth and ashes. ரெட் உடுத்துறது, அதாவது சாம்பல்ல உட்கார்றது, இதெல்லாம் எதை குறிக்கும்? தாழ்மையை குறிக்கும். So sackcloth and ashes are symbolic of humility. தேவ சமூகத்தில் போகும்போது எனக்குள்ளே பெருமையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. When you go into the presence of God, you cannot go with pride in your heart. எல்லாரும் கவனிங்க, நான் ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். I should exercise a lot of caution and be very careful when I go into the presence of the Lord. ஏன்னா என்ன ஜெபம் பண்ணாம வைக்கிறதுக்கு நிறைய தந்திர சூழ்ச்சியை சாத்தான் செய்றான். Because Satan used so much of his wicked strategies to stop me from praying. காலையில விடிய காலையில எழுந்து ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்பதான் எனக்கு அறியாம அசாதாரண தூக்கம் வருது. I sometimes desire to get up early in the morning to pray, but that is the time I get some kind of a sleep that I've never experienced till now. நான் ஒரு நேரத்தில் ஜெபிக்கணும்னு சொல்லி இருக்கிறேன், அந்த நேரம் பார்த்து தான் முக்கியமான ஆட்கள் வருகிறாங்க. And sometimes I think I should pray in a specific time in the day, but at that time guests and other people come to disturb me. அப்படிப்பட்ட நேரங்களில் ஜெபம் தான் முக்கியம், இதெல்லாம் அப்புறம் பார்க்கிறேன் என்று நாம் சொல்வதில்லை.
நான் மற்றவர்களை பார்த்து கவனித்து எல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்றதுக்கு தான் நம்ம போறோம். And so we compromise with that and we do not prioritize prayer and we set aside our prayer times and attend to other things. என்ன கவனிங்கள், எல்லாம் எனக்கு தருகிறவர் என் ஆண்டவர் இயேசு. And we must know that it is our Lord Jesus who gives and grants to us everything. ஒன்னும் தராத பயல்கள்லாம் என்கிட்ட பேச வர்றான். நான் அவர்கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். எனக்கு எல்லாம் செய்கிறவர் இவரை விட்டுட்டு இவங்க கிட்ட போய் நான் நேரம் செலவழிச்சு என்ன பிரயோஜனம்? So sometimes we have an appointed time to spend time with God, but then we just let that go and spend time with people who are of no use to us. ஜெபத்துக்கு போற நேரம் பார்த்து யாராவது போன்ல கூப்பிட்டா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த போனை சைலண்ட்ல அல்லது ஆஃப் பண்ணி எங்கேயாவது வச்சுட்டு ஆண்டவரோட பேச போங்க. So when you have to go for prayer and the phone rings, you have to learn to prioritize God and attend the phone call later on and prioritize your prayer time. நாங்க ஜெபம் எல்லாம் பண்ண மாட்டோம் பாஸ்டர், அதெல்லாம் எங்களுக்கு வராது, எங்களுக்கு அது அனுபவம் இல்லை. அப்படி இல்லாம ஏதாவது ஆசீர்வாதம் இருக்கா சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்றது உங்களுக்கு? So if you say, Pastor, is there any other way out? Prayer is not my habitual thing, so tell me something else to receive a blessing. I have nothing to tell you. நான் ஜெபமே பண்றது இல்ல பாஸ்டர். Some of you may say, I don't even pray, Pastor. It's not part of my habit. பண்ணாத பழக்கம் இல்லாத செய்யன்னு நீங்க சொல்றீங்களே, எப்படி செய்யறது நான்? So how can I pray when prayer is not at all a habit in my life? வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கணும்னு விதி இருக்கோ அது நடந்துதான் ஆகும். Then whatever is your fate, that will happen in your life. ஜெபம் எல்லாத்தையும் மாத்தும். But prayer will change and transform everything. நானே சாட்சி அதுக்கு. And I'm an example as to how prayer can lead you to victory. சின்ன வயசுல நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன், இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். And I started to pray when I was a very young lad, and till today I'm consistent in my prayer எல்லா life. ஜெயத்தையும் கொடுக்கிறவர் அவர்தான். And it is the Lord who gives me victory in all things. ஆகவே எனக்கு எல்லாம் எனக்கு தருகிறவர், இந்த உலகத்துல நான் வாழ எனக்கு என்ன வேணுமோ அதுல ஒண்ணு கூட பாக்கி வைக்காம எல்லாத்தையும் தருகிறவர் என் ஆண்டவர் இயேசு. அவருக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில நம்பர் 1 priority. So I should give the first priority in my life and preeminence to the Lord Jesus, who gives me everything and does not withhold any blessing in my life. எல்லா வேலையும் முடிச்சிட்டு டைம் இருந்தா வர்றேன் ஆண்டவரே அப்படின்னா அவர் போயிடுவாரு. So if you say, Lord, I'm going to attend to all my work, and if I have time, I'm going to pray, then the Lord will just depart. எனக்கு மீதியா இருக்கிற நேரத்துல நான் இயேசுவை சந்திக்கிறேன்னா அவர் கேட்கிறாரு, பிரைம் டைம் எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. So if you say, Lord, I will do everything and whatever remaining time is there, I will give to you, the Lord is not happy. He says, give me your prime time. ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். So you have to be very careful and when it comes to your prayer life. Praise the Lord. புருஷர்மார் விடியற் காலையில அல்லது எல்லாரும் தூங்கும்போது நீங்க கொஞ்ச நேரம், மணிக்கணக்கா இல்ல, எவ்வளவு கொஞ்ச நேரம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் ஆண்டவர்கிட்ட தனியா போய், நான் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் நீங்க தான்ப்பா, நீங்க தான் ஆண்டவரே, உங்களுடைய பாதத்துல என்ன வைக்கிறேன்ப்பா, நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் என்னெல்லாம் செய்வார் தெரியுமா? So if the head of the family spends some quiet time in the night when you're alone and when you humble yourself before God and say, Lord, you are my everything, you will never be able to fathom what God can do for you and your family. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். So when you start to pray, there should be an exhibition of humility in your life. தாழ்மையா இருக்கிறதுக்கு நம்ம பெருமையா பேசக்கூடாது. So we should learn to exercise humility and not brag and boast in whatever we say. அதாவது 2 நாளாகமம் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. 2 Chronicles 7:14 reads, if my people who are called by my name will humble themselves and pray and seek my face. இயேசுநாதர் சொன்னாரு, ஜெபம் பண்ண 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்களாம். So Jesus Christ once narrated that there were 2 people who came into the house of God to pray. அதுல ஒருத்தன் பரிசேயனாம். And one of them was a Pharisee. இன்னொருத்தன் ஆயக்காரனாம். And the other person was just an ordinary man. இந்த ஆயக்காரன் சர்ச் வாசல்ல, ஆலயத்தின் வாசல்ல நின்னுக்கிட்டான். So this man was just standing outside at the gates of the church. பரிசேயன் நேரா பலிபீடத்துக்கிட்ட வந்துட்டான். But the Pharisee, he walked in straight to the pulpit. பரிசேயன் என்ன ஜெபிக்கிறான்னு சொல்லி இருக்குன்னா, But what did the Pharisee pray? தேவனே, நான் பரிசேயன் வந்திருக்கிறேன். And the Pharisee says that I am a holy man who has come into the presence of the Lord. லூக்கா 18:11 நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல, அதோ நிக்கிறான் இந்த ஆயக்காரன்,
அவனைப் போலவும் இராதபடியினால் ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா. And this Pharisee was bragging about himself and saying, I'm not like this wicked sinner. I'm so holy and I praise you, Lord, because I'm so holy. நான் இந்த வாரம் எவ்வளவு தர்மம் செய்தேன், என்னை நாடி வந்தவர்களுக்கு பணம் கொடுத்தேன், நான் உதவி செய்தேன், அவர்களுக்கு உதவி செய்தேன், இவர்களுக்கு உதவி செய்தேன். ஆண்டவரே தர்மகர்த்தா வந்திருக்கிறேனப்பா, என்னை பாரு. And he bragged about himself saying, Lord, I've done so much of social service. I've given to this person and that person. I'm a person who gives liberally. Look at me, oh God, for I'm so holy. என்னை சுத்தி நிறைய கஞ்ச பயலுக இருக்கிறானுங்க, நான் அப்படி இல்லப்பா, நான் தாராளமாய் கொடுக்கிறவன், ஆகவே தர்மம் செய்கிறவன் வந்திருக்கிறேன், என்னை கண்ணோக்கி பாரும் அப்படின்னு ஜெபிக்கலாம் இன்னைக்கு கூட. And today also we can say, Lord, I'm a person who does so much of charity. Look to me, oh God. உமக்கும் எனக்கும் உள்ளது என்ன தெரியுமா? வாரத்துல 2 தடவை உபவாசம் பண்றேன், என் சம்பாத்தியத்துல எல்லாம் தசம பாகம் ஒழுங்கா கொடுக்கிறேன் என்று தனக்குள்ளே அவன் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி இருக்கிறது. So the Bible says that he kept on bragging about whatever he does and how he fasts and prays and gives, and he was praying within himself. நீங்க எப்பாவது இப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? Have you ever prayed like that, narrating to God about all your accomplishments? கர்த்தாவே நல்லா ஜெபிக்கிறதுக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. Lord, I thank you and praise you for giving me this ability to pray so well. அவங்களாம் ஜெபமே பண்ண மாட்டாங்கப்பா, நான் அப்படி இல்லப்பா, நான் உம்முடைய சமூகத்திலே போதும் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனையப்பா, எங்க சபையில ஜெப வீரர் லிஸ்ட்ல என் பேர் இருக்குதப்பா. So are you saying I'm among the people who are prayer warriors? All the others don't pray, but I really top the charts of the prayer warriors in my church. ஆலயத்துக்கு போறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமப்பா. I love to go to the house of God. எங்க பாஸ்டர் ரொம்ப பிடிக்குமப்பா. I love my pastor, Lord. பிரசங்கம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமப்பா. I really like the message and the preaching, Lord. நிறைய பேர் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, நான் அப்படி இல்லப்பா. And all the people are so wicked, but I'm not like that. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். And are you praising God, narrating all whatever you are doing? இந்த பரிசேயனை இடது பக்கம் தள்ளிட்டா, அப்படி ஓரமா நில்லு. And the tax collector was just pushed aside. இப்ப அடுத்த டர்ன் வந்து ஆயக்காரனுக்கு. And now this is the turn of the tax collector. ஆயக்காரன் ஜெபம் பண்ணா என்ன அதை சொல்லு. ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். And the tax collector, standing afar off, did not even raise his eyes to heaven, but beat upon his breast, saying, God, be merciful to me, a sinner. அவன் கூட சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே என்ன மாதிரி ஆயக்காரங்க ரொம்ப பேர் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, நான் இன்றைக்கு உம்முடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிறேன், இந்த ஆயக்காரனை பாரும் ஆண்டவரே அப்படின்னு அவன் ஜெபிக்கல. And even the tax collector could have said, there are so many tax collectors, but I have come, Lord, to your house and to your temple. He did not say all சிலருக்கு that. தாழ்மையில பெருமை இருக்கும் பாருங்க. Some people have pride in their humility. ஐயோ வணக்கம் ஐயா, குனிஞ்சி வணக்கம் போடுவான் பார், நம்பாத. There are some people who bow down so low when they greet you. You should never trust such people. அவன் அப்படியெல்லாம் சொல்லலைங்க, நான் பாவியப்பா, வானத்தை அண்ணாந்து போகணும், அது உங்களுடைய சிங்காசனம், நான் என்ன செய்யணும் தெரியல, என் கண்ணை மூடிக்கிறேன், ஐயோ ஆண்டவரே பாவி 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 பாவின்னு மார்பில் அடிச்சு கொண்டு அழுதாமா. So the Bible says that he did not raise his eyes to the heaven because that is the throne of God, but he beat upon his breast and he cried to the Lord saying that he's a sinner, asking God for this mercy. நிறைய குவாலிஃபிகேஷனோட வந்திருந்தான்ல பரிசேயன். But the Pharisee came with all his qualifications. அவனை புறக்கணிச்சிட்டு அந்த ஆயக்காரனை ஏத்துக்கிட்டாராம் ஆண்டவர். And the Bible says that this Pharisee was despised and God received this tax collector. நீங்க ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணும்போது தாழ்மையா போணும்னு வேதம் சொல்லுது. So the Bible teaches us that when we approach the throne of God in prayer, we should go with all humility. நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். We have to humble ourselves in the presence of God when we pray. ரெண்டு குறிப்பை கவனிச்சுங்க. முதல்ல பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணணும். தானியேல் அப்படித்தான் செய்தாரு. ரெண்டாவது என்ன செய்தாருன்னா, அவர் ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாராம். So when we go to the presence of the Lord, there are two things that we should do when we pray. First of all, to confess our sins, and secondly, to pray with humility. நீங்க வீட்டுக்கு போய் சாக்கு கோணியை வாங்கி விரிச்சு கொஞ்சம் சாம்பலை தூவி, ஆண்டவரே நான் சாம்பலும் நான் சாக்கு கோணிலையும் உட்கார்ந்து ஜெபம் பண்றேன்னு அப்படி பண்ணிடாதீங்க. தாழ்மையை தான் அப்படி குறிச்சு போட்டிருக்குது. So you need not go back home and get a sackcloth and put some ashes on it and wear it on your head. ஒரு காலம் ஜெபத்துல பெருமை கூடவே கூடாது. At no point of your life you should exercise any kind of pride when you seek the Lord in prayer. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
இப்படி நாம் ஜெபம் பண்ணி நாம் அடுத்து ஜெபத்துக்குள்ளே போகும்போது அவர் 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 சமூகத்தை நம்ம தேடி ஜெபிக்கலாம். So when we go into his presence, we can see into his presence to pray. We can seek for his presence. நிச்சயமா அவருடைய பிரசன்னம் நமக்கு வரும். And definitely we will receive the presence of the நிச்சயமா Lord and அவருடைய enjoy his பிரசன்னம் presence. வரும். Yes, we will experience his எதுவுமே presence. அவருடைய சமூகத்தை கெடுக்காது நமக்கு. And his presence will not do anything harmful for us. ஆகவே அவருடைய சமூகத்தை உணரக்கூடிய ஒரு அருமையான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவார். And the Lord will grant us that great blessing of experiencing and enjoying his presence. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் மத்தியில எனக்கு அவனுக்கு எல்லாருக்கும் மத்தியில தானியேலுக்கு என்ன பேர் தெரியுமா? யோசேப்புக்கு சொப்பனக்காரன் பேரு. So Joseph was called a dreamer. தானியேலுக்கு ஜெபிக்கிறவன் போறான் பாரு. And everybody looked at Daniel and they called him as a man of prayer, எல்லாரும் a என்ன prayerful சொன்னாங்க? man. அந்த ஜெபிக்கிறவன் போறான் பாரு. Oh, that man who prays is going. எபிரேய கடவுளை பார்த்து ஜெபிக்கிறவன் அந்த போறான் பாரு. And they said he's a Hebrew, he is one who prays. அவன் இப்ப வீட்டுக்கு போ, அவன் ஜன்னலை திறந்து வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். And they said you go to his house, he'll open the window and he will be praying. அதே போல அவன் வீட்டுக்கு போனப்போ ஜன்னலை திறந்து வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே அவர்கள் கண்டார்கள். And likewise when they went home, they found him opening the windows and they found him praying. உங்க வீட்டுல உங்க 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 ஜனங்கள் நடுவுல உங்க சாபனத்துல உங்க ஊழியர் நடுவுல அவர் ஜெபிக்கிறவர் அவரு. அப்படி சொல்லணும். So people should bear witness of you in your house and in your workplace that you are a person who prays. அவர் ஜெபம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். And he is a prayerful person and he loves to pray. தானியேலுக்கு என்ன பெயர்? ஜெபிக்கிறவன் என்று பெயர். So people, they called Daniel as a man of prayer. They knew him as a prayerful man. எல்லாரும் இந்த அனுபவத்தை பெறணும். என்னன்னா ஜெபிக்கிறவன். உங்க பேரு போட்டு பக்கத்துல என்னன்னா ஜெபிக்கிறவன் என்று பேர் இருக்கணும் உங்களுக்கு. So people should immediately equate you to prayer and they should call you as a prayerful person. யாராவது ஒருத்தர் காலையில உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லணும்? அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. So if somebody comes to visit you in the morning, the first thing that should come to your mind is, oh, that person may be praying now. சாயங்காலம் 8 மணிக்கு லேட்டா போய் பார்த்தா அவரை பார்க்கலாம்னா அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. And when they come to meet you in the night, they should have the first thing in their mind, oh, maybe he is in prayer now. உனக்கு அந்த ஆளு என்ன பேர் வைப்பான்னா ஜெபிக்கிறவன் அப்படின்னு பேர் வைப்பான். And the name that that person gives for you is a man of prayer. நம்ம அப்படி இல்லைங்க. நம்ம செல்லு பார்த்துக்கிட்டு இருப்போம், அல்லது நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம், அல்லது ஏதோ கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டு இருப்போம். அதை பார்த்துக்கிட்டு ஈன்னு அதுக்கு முன்னால் பல்ல இழிச்சுக்கிட்டு இருப்போம். அதை பார்த்தானா அவன் உட்காந்து என்ன மாப்பிள்ளைன்னு பக்கத்துல உட்காந்துக்கிடுவான். So we are not like that, but we are either spending our time before the TV or mobile phones or computers and just smiling at that. நான் என்ன பெயர் எடுக்கிறேன் சமுதாயத்துல? So we should examine ourselves and see what kind of name have I earned in the society. ஜெபிக்கிறவன். Have I earned this name as a prayer என்ன warrior, பார்த்த man உடனே of சொல்லுவாங்க prayer? ஜெபிக்கிறவன் அப்படிதான் The சொல்லுவாங்க. minute somebody sees me, do they associate my prayer life to me? பாஸ்டர் சொர்ணராஜ் இஸ் a prayer warrior ன்னு சொல்லுவாங்க. They should be able to say, Pastor Swarnaraj is a prayer warrior. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என் மருமக ஏதாவது பேசணும்னு தான் பாஸ்டர் சொர்ணராஜ் முழங்கால்ல நிப்பாரு. So my daughters-in-law will be able to say, Pastor Swarnaraj, he will be praying on his knees now. நான் எங்க மாமனாரை பார்க்க போனேன், அவர் முழங்கால்ல நிக்கிறாரு. அவர்கிட்ட எங்க பேச, நான் திரும்ப வந்துட்டேன்னு வா. And my daughter-in-law will say that I went to see my father-in-law. He's always in prayer on his knees. So therefore I came away. இந்த சொர்ணராஜுக்கு ஒரு தோல்வி வருமா? And will this Swarnaraj ever be faced with failure when he's on his இந்த knees? ஜெபிக்கிற தானியேலுக்கு ஒரு தோல்வி வருமா? Will Daniel, who is always in prayer, ever be faced with defeat? எதிரிகளும் தானியேலை ஜெபிக்கிறவன் என்று சொன்னார்கள். ராஜாவும் தானியேலை இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் நீ ஜெபிக்கிறவன் என்று எல்லாருக்கும் தானியேலை ஜெபிக்கிறவன் என்று தெரியும். So everybody, whether it was his enemies or the king, everybody knew that Daniel was a man of prayer. என்ன கவனிங்க, வாலிப தம்பிமார் கவனிங்க, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா நீ ஜெபம் பண்ற ஆளுன்னு? So all you young people, do your friends know that you're a person who prays, that you're உன் a கூட young வேலை person who செய்யறவங்களுக்கு prays? நீ ஜெபம் பண்ற ஆளுன்னு தெரியுமா? Do your colleagues know that you're a person who prays? உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஜெபம் பண்றவன் தெரியுமா உன்ன? And do your family members know you as a person who prays? யாருக்குமே உன்னை ஜெபம் பண்றவனா தெரியாது. Nobody knows about your prayer life and that you are என்னமே involved in தெரியணும். prayer. But என்னமே they should know. தெரியணும். They should come to know that you're a பிள்ளைங்க person சொன்ன who எங்க அப்பா prays. ஜெபம் பண்றாரு, எங்க அம்மா ஜெபம் பண்றாங்க, எங்க அண்ணன் ஜெபம் பண்றாரு, எங்க தம்பி ஜெபம் பண்றான். ஏனே அந்த குடும்பமே ஜெபம் பண்ற குடும்பமா இருக்குன்னு பேர் வாங்கினா நல்ல விஷயம்தான். So your family should earn this name that the children in the home pray, the father prays, the mother prays, and everybody should say that. தானியேலை ஜெபிக்கிறவன் அவனுக்கு தெரிஞ்சதுனால
இவன் ஜெபம் பண்ணாதிருக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. So everybody knew that Daniel was a man of prayer, and to stop him from praying, the land had to bring about a law to stop him from prayer. எந்த ராஜாவாவது இதுக்கு ஒரு டிகிரி பாஸ் பண்ணுவானா? And will any king pass a decree for this? ஒரு மாதம் ராஜா கிட்ட தான் ஜெபிக்கணும், ராஜா கிட்ட தான் விண்ணப்பம் பண்ணணும். எந்த சாமி கிட்டையும் எந்த மனுஷர்கிட்டையும் எவர்கிட்டையும் போய் யாரும் 30 நாள் வரைக்கும் யாரும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்னு எழுதிட்டு போய் ராஜா இதுல முத்திரை போடு, உங்ககிட்ட தான் வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ராஜாவுக்கு பெருமை வந்துருச்சு. அதனால என்ன பண்ணா முத்திரை மரத்தை கழுத்தி நம்மளை எவ்வளவு மேன்மைப்படுத்தி இருக்கான்னு முத்திரை போட்டுட்டான். So the people prepared a decree saying that for 1 month nobody should worship any other god but the king. The king was so impressed and he took his signet ring and he placed that ring upon that decree and it was passed. இந்த நாட்டை ஆள்றவங்க கூட சில புத்தியீனமான காரியங்களை பாஸ் பண்ணலாம். And sometimes even the people who lead the nation, they can do something very foolish. இது மாதிரி புத்தியீனமான வந்து காரியத்தை செய்தா இந்த சின்ன தானியேல் என்ன செய்வான்? So what can this little Daniel do when foolish decrees happen? அவனை பார்த்தா சின்ன மனுஷனா தெரியுதுல. So in the physical appearance maybe he looks like a little man. ஜெபம் பண்ண கை மைமா பிடிச்சிட்டான். And the moment he prayed they just caught him red-handed. இப்ப உள்ள நாளா இருந்தா வீடியோ எடுத்திருப்பான். And if it's a present day they would have just taken a அந்த live video ஜன்னல் of him. திறந்துருந்துச்சு பாருங்க, அதுக்குள்ள வச்சு இந்த பாருங்க எவிடன்ஸோட நான் காட்டுறோம், உம்மாட்ட தவிர அவன் கடவுள்கிட்ட ஜெபம் பண்றான், சிங்க கபில போடணும் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. And everybody if it was a present day people would have taken a video and they would have said, look, this man is disobeying the decree of the Lord. பாவிகளா, அவன் ஜெபிக்கிறவன்பா, அவன் நல்ல மனுஷன்பா, அவன் நாட்டுக்கு பிரயோஜனமானவன்பா, அவனை சிங்கத்துக்கு போட்டு கொல்றதுக்கு தான் இவ்வளவு திட்டம் பண்ணீங்களா? And only then Darius knew, this is such a good man, he is useful for the nation. Are you people come out with a scheme to destroy this man who is such a blessing? அதாவது மிருகங்களுக்கு ராஜா சிங்கம், அது பயங்கர ஃபெரோசியஸ். அதெல்லாம் கொஞ்சம் பட்டினி போட்டு நிறைய சிங்கங்களை போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள தானியேலை போட்டு காலி பண்ணிடலான்னு நினைச்சாங்க. நடக்குமா? And they thought that they could cast Daniel into the lion's den where the ferocious lions were hungry with their. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் இருந்தா சிங்கம் வாயெல்லாம் கட்டிடுவாரு. So in a little man, if the great God lives within a little man, he will tie up the mouth of the lions. சிங்கம் படுத்துக்கிட்டே வலது காலை தூக்கி சல்யூட் அடிச்சிருக்கோம். And we find that this Welcome lion, Daniel. This lion will Welcome, just be lying Daniel. down and calling him welcome with எங்களால his உனக்கு paws. ஒரு கஷ்டமும் வராது. And you will not be faced with any difficulty உனக்கு because கஷ்டம் கொடுக்கறவங்க கெபிக்கு வெளியே இருக்குது. and the one who is ரெண்டு struggling, கால் சிங்கம். the 2 feet lions are outside. These are the wicked people who are against you, wanting to. ஜெபிக்கிறவன்னு ஊர்ல பேர் வாங்கி இருக்கிற தானியேலுக்குள்ள பெரிய ஆண்டவர் இருக்கிறார். So when this little man Daniel, the praying man Daniel, there was a great God who was sitting within him. அந்த சிங்கம் என்ன சொல்லியிருக்கும் தெரியுமா? And do you know what those lions would have said? உன்னை உண்டாக்குன எஜமா, என்ன உண்டாக்குன எஜமா, நம்மள ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்திருக்கிறாரு. And the lions சிங்கம் எல்லாம் சேர்ந்து தானியேலை கூட சேர்ந்து ஜெபம் பண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். I believe that the lions would have said, the God who created you and the God who created me have brought us together, so let's all pray together. என்னையா எழுதுனீங்களே, அங்க என்ன நடந்துச்சுன்னு விவரமா எழுதியிருந்தா எங்களை மாதிரி பிரசங்கியார்களுக்கு எவ்வளவு அருமையா இருக்கும். அது எழுதாதனால நாங்க என்ன சொல்றோமோ அதான் நடந்துச்சுன்னு அர்த்தம். So all the details of what happened in the lion's den is not there. If it was written, it would have been a lot easier to narrate. தானியேலு, எங்களை கண்டு பயப்படுறியா? So I believe the lions would have said, oh Daniel, are you afraid of seeing us? நாங்கெல்லாம் நல்லவங்களை ஒன்னும் டச் பண்ணவே மாட்டோம். We will not touch the good people at all. அதுவும் ஜெபம் பண்றவங்கள, ஐயோ உங்களால எங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, ஆனா எங்களால உங்களுக்கு ஆபத்து செய்ய எங்களால முடியாது. And they would have said, we can't do any harm to you and we are just hoping that you will not harm us. பாரு, என் வாயை பழக்கணும் தான் நினைக்கிறேன். வாய் பழக்க முடியுதா? கட்டிவிட்டாரே. I'm trying to open my mouth but I'm not able to do anything because the Lord has tied my mouth. ஒருவேளை தெரியாம என் புத்தியில நான் வாயை திறந்துட்டேன்னா அதனால என்ன அறிஞ்ச ஆண்டவர் என்ன வாயை கட்டிட்டாரு. So maybe sometimes without my knowing I may open my mouth, so God even tied up my mouth. நான் என்ன நம்புறேன்னா, அந்த ஆண் சிங்கம் இருக்கு பாத்தீங்களா, அது கழுத்துல நிறைய முடி இருக்கும் பாருங்க, அதுல தலை வச்சு படுத்து தூங்குனா, ஆஹா என்ன சுகம்.
So தானியேல் எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பான். I'm imagining that Daniel would have enjoyed himself just lying down on the mane of the male lion. ஏன்னா சாயங்காலத்துல கெபியில போட்டாங்க, அடுத்த நாள் காலையில தானே இந்த ஆளு போனான். Because they put him down into the lion's den in the evening and the next morning only to rise well. தானியேலை கூப்பிட்டு ஒரு ஃபுல் நைட் நீ என்னப்பா பண்ண சிங்கங்களோட? So I would like to call Daniel and ask, what did you do the whole night with the lions? 7-8 ஆண் சிங்கங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு சிங்கத்திலையும் 2 மணி நேரம் போய் படுத்து நான் அப்படியே தூங்கினேன். அதுங்க இப்படி தலையாட்டி ஆட்டி ஆட்டி என்ன தூங்க வச்சுதுங்க. நான் என்ன அந்த பெண் சிங்கங்கள் இருக்குத அதை வேடிக்கை பார்த்து அப்படியே பக்கத்துல வந்து படுத்துக்கிடுச்சுங்க. அதுங்க காலை தூக்கி என் காலில் வச்ச உடனே அப்படியே காலை அமுக்குற மாதிரி இருந்துச்சு. என்ன சுகமா நாட்டுல கூட நான் அப்படி தூங்கினது இல்லைங்க. இந்த கெவிக்குள்ளதான் அப்படி தூங்கணும்னு அவன் சொல்லுவான். இது இல்லைன்னு சொல்ல உங்களால முடியாது. ஆமா. So I'm just imagining that Daniel would have been really pampered by the male lions and the female lions trying to massage him and put him to sleep. ஜெபிக்கிறவனுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு தெரியுமா? So do you know how powerful a prayerful person is? நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா And if you are a person of prayer, எந்த தீமை விளைவிக்க கூடிய காரியங்கள் உங்களுக்கு எவனா மனுஷன் நியமிச்சா கூட அது தன் தீய வல்லமை இழந்து விடும். and even if people plot something against you, that evil will be just fused and it cannot harm you at all. நெருப்பு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி குளிர் மாதிரி அப்படியே சில்லுன்னு இருக்கும். And even the fire will be very chill for you in the month of December. ஜெபிக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். And for a person who prays, everything will be good. வாலிபனே, Young person, நல்லா முழங்கால் போட்டு கொஞ்ச நேரமாவது அப்பா நீங்க இல்லைன்னா நாங்க ஒண்ணும் இல்லையப்பா நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிப்பாரு. உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும். so you young people, if you kneel down and wait in the presence of the Lord saying, Lord, you are at everything, without you we can't do anything, God will give you a very bright future. இல்லைன்னா வெள்ளையா இருக்கிற ஒரு பொம்பளை கழுதை வந்து உனக்கு கிடைக்கும். Otherwise a white female will come, a donkey will come into your life. கல்யாணம் முடிஞ்ச உடனே பின்னால ஏற்றி உதைக்கும். And then she will kick you with her legs after you are married. 2 கால்ல ஒரு எதுச்சுன்னா நீ ஒரு 100 அடி அந்த பக்கம் போய் பொத்துன்னு உழுவ. After she kicks you, எல்லாம் சொல்லுவாங்க, நீ தெரிஞ்சது தானே, நீ சுத்திக்கிட்டு வந்து கூட்டிட்டு போய் சுத்திட்டு கூட்டிட்டு வந்த ஆள் தானே, வாங்கு அப்படிம்பாங்க. and everybody would say, you are the person who loafed around with this person and you deserve to be beaten up. ஜெபம் பண்ணியனா But if you pray, இயேசு உனக்கு பிரகாசமான வாழ்க்கையை தருவார். the Lord will give you a very bright and beautiful future. ஜெபிக்கிறவனுக்கு தோல்வியே வாழ்க்கையில கிடையாது. There is no failure for a person who prays. ஸ்தோத்திரம். ஜெபித்துக்கிட்டு இருந்த நீ ஜெபத்தை நிறுத்திட்டா கூட மாறிடும். So you who have been persisting in prayer, if you suddenly stop praying, situations will turn around நீ for the ஜெபம் bad. பண்ணிக்கிட்டு இருந்த நாட்கள்ல எல்லாம் நல்லா நடந்துச்சு. So while you were praying, everything happened so well in your life. நீ ஜெபத்தை விட்டியா நல்லதெல்லாம் கெட்டதா மாறுது. And the moment you stop praying, all the good things turned into bad இந்த for you. சாந்தமான புருஷன் ஃபெரோஷியஸா மாறிட்டான். And this quiet and gentle husband becomes a ferocious man. என்ன டார்லிங் 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 ஐ லவ் யூன்னு சொன்னவன் கழுதைங்க வடி அப்படிங்கிறான். And the husband who called you darling now calls you a donkey. இவன் எப்படி மாறினா? And how did this man become so cruel? நீ ஜெபத்தை நிறுத்திட்டியா, அவன் கழுதையா மாறிட்டான். That's because you stopped your prayer and he became a donkey. அல்லது நாயா மாறிட்டான். Or he became a dog. எப்ப பார்த்தாலும் வீட்ல தான் நடக்குது. And all the time he's barking and this is what is happening in your house. ஏன் இந்த நல்ல மனுஷன் இப்படி மாறினா? Why did this good man become நீ so ஜெபத்தை evil? நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சே. That's because you've stopped your prayer and it's many days since you knelt down. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். And you should be fervent and consistent in your prayer. இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது என்று தெரிந்திருந்தும் அவன் தன் ஜெபத்தை விடவே இல்லை. Although he knew that the decree was signed, he did not let go of his prayer life. ஜெபத்தில் உறுதியாய் இருந்தான். And he was persistent and 6ஆம் consistent in அதிகாரம் his prayer. 10ஆம் வசனம் பாருங்க. Look at chapter 6 and verse 10. அதுல தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும்
தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். Now when Daniel knew that the writing was signed, he went home, and in his upper room with his windows open towards Jerusalem, he knelt down on his knees 3 times a day and prayed and gave thanks before God, as was his custom since early days. ஏன்பா ஜெபம் பண்ணா தூக்கி சிங்க கப்பில போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இங்க சோத்திரம் 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 அல்லேலியா சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ. And they would have told Daniel, don't you know that the writing says that you will be thrown into the lion's den, but you are just worshipping the Lord? ஓட்டிட்டு போறாங்க. செத்தா நான் நேரா கடவுள்கிட்ட போறேன். Let them pass any decree. If I die, I will go straight to the Lord. எனக்கு அதுக்கெல்லாம் பயம் இல்ல. I'm not afraid of any decree. ஜெபிக்கிறவங்களுக்கு பயம் இருக்காது. Those who pray will be fearless. அவன் அதாவது முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்னு சொல்லி இருக்கு. The Bible says he knelt down on his knees and he prayed and gave thanks. சின்ன வயசுல இவன் தின்னு வாலிப வயசுல தொப்பை பெருசாகி போச்சா. So are you young? அதனால உட்கார்ந்து காலை நீட்டிக்கிட்டே சாத்துறான் சாத்துறான் சோத்திரம் 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 தின்னு போய் தொப்பெல்லாம் வச்சு இப்படிதான் சிலர் செய்யறாங்க. முழங்கால் போட முடியலங்கிறான். So some people are unable to kneel down on your knees because you've eaten so much and have a big pot belly. You're not able to kneel down also. தம்பி இன்னைக்கு விடிய காலைல 2 மணி நேரம் நான் முழங்கால நின்னு ஜெபம் பண்ணையா. So I want to tell you all young people that today I was on my knees for 2 hours this morning. முழங்கால் நிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு நிறைய காரணங்கள் There இருக்கிறது. are many reasons where I can say that I'm not able physically to actually be on my knees. சாப்பிட்ட ஒரு தலையணையை கொண்டாந்து என் காலுக்குள்ள போட்டுட்டு அது மேல முட்டி போட்டு நின்னு நான் ஜெபம் பண்றேன். So I put a pillow under my knees and I continue to be on my knees in prayer. சிங்கம் என்ன செய்யும்? என்ன What will the lions do? சிங்கம் என்ன செய்யும்? Can the lions do anything against me? எந்த தீமையும் என்னை அணுகாது. And no evil can take hold of me. உட்கார்ந்து ஜெபம் பண்ணாத. Don't sit and pray. படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணாத. காலையில Don't படுக்கையில எழுந்துட்டு சோத்திரம் 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 அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு இருந்த எழும்பி போய் உன்னை ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு முழங்கால் போட்டு ஏசப்பா அப்படின்னு அவர் மதிப்பு கொடுக்கணும். அவர் ராஜா, அவருக்கு முன்னால முழங்கால் படியிட கடவோமாறுங்கள். So he is the king, we should honor him, we should kneel down before the Lord and not being in a reclining, lying down position in prayer. இவ்வளவு பெரிய மனுஷன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றான். And he's such a great man, but he kneels down and அவன் prays. ஜெபத்துல உறுதியா இருந்தாங்க. And he was very persistent and consistent என்ன in his தடை prayer. வந்தாலும் ஜெபத்தை விட மாட்டான். And no matter what kind of prohibition comes, he ஒரு continues to pray. சின்ன காரணம் வந்தாலும் ஜெபத்தை விட்டுருவ நீ. But sometimes we just let go of our prayer even if it's a small distraction. யாராவது ஒரு சின்ன ரிங் செல் ரிங் அடிச்ச உடனே ஏஞ்சி ஓடி போய் அதுல பேசி நேரத்தை வீணாக்குறது. And even if the phone rings, we immediately get distracted, push aside our prayer and attend to the phone call. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அந்யோன்யத்தில் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். And Acts 2:42 reads, and they continued steadfastly in the apostles' doctrine and fellowship, in the breaking of bread and in prayers. என்ன நடந்தாலும் ஜெபத்துல உறுதியா இருப்ப. No matter what happens, we should continue steadfastly in prayer. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And you should commit yourself to such kind of a life, and God will ஆண்டவருக்கு bless மகிமை you. உண்டாவதாக. ஜனங்கட்டெல்லாம் ஜெபிக்கிறவன்னு பேர் வாங்குங்க. And you have to earn this name that you're a man of பெரிய prayer. பிசினஸ் மேனா நீ இருக்கலாம், ஆனா உன்னை பார்த்த உடனே நினைச்சா அவர் ஜெபிக்கிறவரியா அப்படி சொல்லணும். You may be a very big businessman, but people should say he's a man of prayer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீ ஜெபம் பண்ணினா தேவதூதன் வந்து உன்னை தொடுவான். And if you pray like that, then the angel of the Lord will come and touch you. கர்த்தர் தொடுறது ஃபீல் பண்ணி இருக்கீங்களா உங்க ஜெபத்துல? And you will feel the touch of the Lord in your prayer. என்ன தொடுறார் ஆண்டவரே? கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அல்லது ஆவியானவர் தொடுவார். The Lord will send his angel, or the spirit of the இதை Lord விட will பெரிய touch you. ஆசீர்வாதம் என்னங்க? What greater blessing do we need in this life? சொர்ணரஞ்சி touch of God. We need the touch of the Lord. We need the touch of the Lord. இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலம் என்னை அவர் தொடுகிறார். The Lord through the Holy Spirit touches me. யார் எனக்கு விரோதமா என்ன செய்ய முடியும்? And which evil person can do anything against me? ஒரு காலும் முடியாது. And nobody can do that. ஜெபிக்கிறவனே ஜெயிக்கிறவன். And the one who prays is a ஜெபிக்கிறவனே victorious. ஜெயிக்கிறவன். A prayerful man is a victorious man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to நான் God. ஜெபிக்கிறவன் நிஜமாக ஜெபிக்கிறவனாய், ஜெபத்தில் உறுதியாய் இருக்கிறவனாய், ஜெபத்தில் பாவ அறிக்கை செய்கிறவனாய், ஜெபத்தில் நான் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறவனாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்துக்காக பரிசுத்த ஸ்தலத்துக்காக அவன் ஜெபம் பண்ணான்னு சொல்லியிருக்கு. தேவனுடைய ஆலயத்துக்காக ஜெபிக்கிறவனாய்
நான் ஜெபிக்கிற மனுஷனாய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் அப்படி ஒப்பு How many கொடுக்கிறீங்க? of you can say that I surrender my life to a life of prayer?